ஹாய் மக்களே, இன்றைக்கி வாங்க எந்த ஊருக்கு போயிட்டு மீன் வாங்கலான்ட்டு பார்க்கலாம். இது வேறு எந்த ஊரும் இல்லைங்க, இது எங்களோட ஊர் தான். என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார், அதனால தான் போயிருந்தோம். நிற்கிறாரில் இவர் தான் என் ஹஸ்பண்டோட தம்பி. அவங்க போட்டில் தான் மீன் வாங்க போயிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதை வாங்க போன டைமில் எங்கள் ஊர் பாய்ஸ் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. இவரு தான் வந்து டிரைவர், எல்லாமே இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்கங்க. எங்களுடைய மீனவர்கள் எப்போவுமே சந்தோஷமாகவே தாங்க இருப்பாங்க. அங்கே போயிட்டு நிறைய தூண்டில் மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கங்க. அதை வாங்க தான் போனோம். ஒன்று ஒன்றா எடுத்து பாக்ஸில் போட்டுட்ருந்தாங்க. இது மிட் நைட் போவாங்க, அதனால் வந்து ஐஸ் ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் ஐஸும் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீன் பிடிச்ச உடனே உயிரோடு அதில் போட்டுருவாங்கங்க. அப்போ தான் கரைக்கு வர வரைக்குமே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புள்ளிக்கலவான் இது புள்ளிக்கலவான் வந்து எக்ஸ்போர்ட் மீன், நிறைய பேருக்கு பிடிக்கும். இது கார்வாவும் வந்து தூண்டிலில் பிடிச்ச மீன் தாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு மீனுமே வந்து தூண்டிலில் பிடிச்ச மீன் தாங்க. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு முதக்கண்டன்ற ஒரு மீனை தான் யூஸ் பண்ணி இதை வந்து மீன் பிடிப்பாங்கங்க. இந்த ஒரு கடவரால் மீனே பார்த்திங்கன்னா 8.5 கிலோ இருந்துச்சுங்க. கடவரா 8.5 கிலோவில் ஒன்று, அப்புறம் 1 கிலோவில் ஒன்று இருந்துச்சுங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாத்தையுமே வந்து பையில் போட்டு எடை போடுறதுக்கு எங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு போஸ் கொடுத்துட்டு போட்டில் போட்டதை எல்லாத்தையும் தூக்கி வந்து வெயிட் வச்சு பார்த்தோம். இது சிகப்பாக இருக்கிற மீன் பார்த்திங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் சொல்லுவாங்கங்க. இதில் இருக்க எல்லா மீனோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கல்நாவர மீன் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரே பையில் மொத்தமாக போட்டு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கேஜி கணக்கில் தான் வாங்குவோம். சின்ன சின்ன மீனை தான் வந்து ஏலம் விடுவாங்க. இதை மாதிரி தூண்டிலில் கிடைக்கிற பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஜில் தான் வாங்குவோம். இது சங்கரா மீன். இது ஆழ்கடலில் கிடைக்கிற மீனுங்க. இது ஆழ்கடலில் இந்த மீன் தூண்டிலில் தான் கிடைக்கும். இது எத்தனை பேர் இந்த மீனை சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி இது வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு எடை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலோரத்துலேருந்து ரோட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாது. அதனால் எங்களுக்கு இவங்களே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. இந்த 2 பக்கமும் அந்த பையில் வந்து கட்டையை வச்சு, இது எங்கள் ஊரில் தடின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டுலாம் இந்த தடியை வச்சு தான் போட்டை கரைக்கு இழுக்கிறதும் கடலுக்கு போகிறதும் வச்சு யூஸ் பண்ணுவாங்கங்க. தோல்லையே வச்சு தள்ளிட்டு போவாங்க. இப்போது டிராக்டர் வந்துடுறதுனால டிராக்டர்லேயே நாங்கள் போட்டு இழுத்துறோங்க. அங்கேருந்து வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டு வந்தோங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. நாங்கள் டோட்டலாக எத்தனை கிலோ மீன் வாங்கியிருப்போன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அந்த மீனை எடுத்து எடை போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக அடுக்கிட்டு இருந்தோங்க. என் ஹஸ்பண்ட் இந்த ஒரு கடவரா மீனை தூக்கி போஸ் கொடுத்துட்ருந்தாரு. அதையும் வச்சு வெயிட் போட்டுட்டு இந்த மீன் வந்தால் உடனே ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாருங்க பெங்களூருக்கு. அவருக்காக வச்சு எடை போட்டுட்டு எத்தனை கிலோ இருக்குன்ட்டு அதையும் பார்சல் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே தனித்தனியாக எடுத்து ஐஸ் போட ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்க்க வந்து அது மேலே இருக்க அந்த கொழுப்பு தன்மை அப்படியே இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்டர் முள் இருக்கிற மீன் தாங்க. இது ரெட் ஸ்னாப்பர். இதுவுமே வந்த உடனேயுமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. இது ஒரு மீனுமே பார்த்திங்கன்னா 5.5 கிலோ இருந்துச்சுங்க. இதுவும் அப்படியே வந்த உடனே மீன் வந்த உடனே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. இந்த மீனும் பார்த்திங்கன்னா 5.5 கிலோ இருந்ததுங்க. டோட்டலாக வெயிட் போட்டு அந்த ஒரு மீனை அவரே வாங்கிட்டு போயிட்டாருங்க. உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.